கட்டிடத்தின் பெருமைக்கு, இல்லத்தின் அழகிற்கு அற்புதமான டைல்ஸ் டிசைன்களால் வாடிக்கையாளர்களின் நல்ல அபிமானம் பெற்ற நம்ம ராஜபாளையம் அரவிந்த் செல்ஷன் செராமிக்ஸ், சங்கரன் கோவில் ரோடு, ராஜபாளையம். செல் 9894574656. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆறுயிர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் இம்மெழுத்து காப்பான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அருமைக்குரிய நண்பர்களே, மைக்கையும் ஸ்டேஜையும் கொடுப்பாங்களோன்னு எனக்கு பயமாகவே ஆகிப்போச்சு. கடைசி வரைக்கும் நமக்கு கிடைக்காத போல தெரியுது, நாமளே உள்ளே பூந்து தான் பேச வேண்டியிருக்கும் போல தெரியுது நினச்சேன். நடுவருடைய தீர்ப்பே சொல்லிட்டு போயிட்டார். எங்கள் அண்ணன் எஸ்பிஐ இன்சூரன்ஸ்லேருந்து பூராத்தையும் மொத்தமாக சொல்லிட்டு போயிட்டார். அவரே நான் பயந்து பாஸ், நான் தான் குறித்து வச்சுருக்கேன் அந்த மேட்டர்லாம், நீங்களே சொல்லிட்டு அப்புறம் நான் இப்படி பின்னாடி எடுக்கிறேன், நான் இழுத்து பார்க்குறேன், கார்த்தி இழுத்து பார்க்குறாரு, நடக்க முடியல. அண்ணன் இந்த ராஜபாளையம் பகுதி மக்கள் வந்து எப்படி அன்பின் மலையில் நினை வைப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த மேடை தான் சாட்சி. ரொம்ப அற்புதமாக இருந்தது. 5:30 மணிக்கு ப்ரோக்ராம்னு சொல்லி 5 மணிக்கெலாம் உங்களை உட்கார வச்சிட்டாரு கார்த்தி. 6:38 நறுக்கு தெரிச்ச மாதிரி கடையை மூடுறதுக்குள்ளே ப்ரோக்ராமை மூடிடுறேன். ரொம்ப கம்மியான ஆளுக்கு தான் புரியுது போல தெரியுது. அவ்வளோ நல்லவங்களா, அவ்வளவு நல்லவங்களா, சிறப்பு சிறப்பு சார். ராஜபாளையம் என்னுடைய இன்னொரு தாய் வீடு. இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் என்னுடைய வீடு. எவ்வளோ தரம் நாங்கள் இங்கே வந்து சாந்தி தேட்டரில் படம் பார்த்துட்டு ஆனந்தாஸில் சாப்பிட்டுட்டு போய் வந்து ரெகுலராக ஓடிட்டுருப்போம். இந்த பக்கம் குற்றாலம் போகிறனாலும் சரி எதுனாலும் சரி இங்கே தான் வந்து டாப் அடிச்சுட்டு போகிறது. எங்களுக்கெல்லாம் ராஜபாளையம் தான் டவுன். ஒரு காலத்தில் நாங்கள் வீம்புக்கு சொல்லிக்கிறோம், நாங்கள் ஒரு காலத்தில் ஸ்ரீவிழுத்தூர் தான் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். பட் உங்கள் குமாரசாமி ராஜா பயங்கரமாக பண்ணி வச்சார் உங்களுக்கு. அதனால் வந்து கடகடன்னு ஊர் வந்து ரொம்ப பிரமாண்டமாக வளர்ந்து ஸ்ரீவிழுத்தூர் அங்கேயே நிற்க ராஜபாளையம் அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப பிரமாதமாக நகர்ந்துச்சு. எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை. ராஜபாளையம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிந்த ஒரு பெயராகிடுச்சு. உங்களுடைய உழைப்பால் நீங்கள் உலகத்தின் முன்னால் நிற்கிறீர்கள். உங்களுடைய டெக்ஸ்டைல் துறையிலேருந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இன்றைக்கி ராஜபாளையங்கிறது தெரியாத ஆளே கிடையாதுன்னு அதற்கான காரணம் உங்களுடைய பெருமக்களுடைய உழைப்பு. நீங்கள் அத்தனை பேருமே வந்து இவ்வளோ பெருமையாக, இவ்வளோ திரளாக, இவ்வளோ அமைதியாக, இவ்வளோ பொறுமையாக உட்கார்ந்துருக்கிறது வந்து பெரிய ஆச்சரியம், பெரிய மகிழ்ச்சி, பெரிய மனநிறைவு. உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏமாற்றம் இல்லாத வகையில் இந்த மன்றம் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். தம்பி கோதை ஈவெண்ட்ஸ் கார்த்தி வந்து நீங்கள் அந்த ஏவியில் பார்த்துருப்பீங்க. வந்து நாங்கள் என்னுடைய முதல் கெரியர் தினமலரில் ஆரம்பித்தது அப்படின்னு. தினமலரில் நான் ஒரு செய்தியாளராக சேர்றதுக்கு முன்னாடி நான் முதல்ல ரீச் பண்ண இடம் அவர்களுடைய குடும்பம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோதா விலாசம் ப்ரெஸ் தான். அதுதான் நான் முதல்ல நடந்த இடம். ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அந்த ப்ரெஸ்ஸில் இல்லை. நான் வந்து அது ப்ரெஸ் அப்படிங்கிறது அந்த கணக்கில் இல்லை. நான் ஒரு கையெழுத்து பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு நினச்ச போது அது கையெழுத்து பத்திரிகை ஆனதுக்கான காரணம் அதற்கான வருமானம் இல்லாத ஒரு தன்மை. ஸோ முதல்ல நானும் ஒரு மீடியா ஆரம்பிச்சிடணும், செய்தித்தாள் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு கிளம்பின போது அதுக்கு பிரிண்டிங்க்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டபோது அவங்களுடைய குடும்பத்தில் தான் வந்து ஒரு இதழ் தயாரிக்கிறதுக்கு 600 ரூபா ஆகும்னு சொன்னாங்க. 1991 அன்னைக்கு 600 ரூபாய் என்கிட்ட இல்லை. அதுவும் வார இதெல்லாம் போட வேண்டிச்சு. வாரம் 600 ரூபாய்க்கு நம்ம போக முடியாது. உங்கள் வீட்டு பிள்ளைங்க மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளைங்க நான் இல்லை, அவ்வளோலாம் கொடுக்க மாட்டாங்க. 50 காசு கொடுப்பாரு எங்கள் ஐயா. அன்னைக்கு வந்து 50 பைசா கொடுப்பாரு ஸ்கூலுக்கு போனால். ஸோ அப்போ நான் வந்து 600 ரூபாய்க்கு எங்கே போகிறது? அதனால் வந்து கையெழுத்து பத்திரிக்கை தான் நடத்துறது ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்டிங் ஐடியாவை மாற்றிட்டு வந்தேன். அப்போ வந்து எனக்கு பிரிண்டிங் பற்றின ஒரு தெளிவான ஐடியாவை கொடுத்தது வந்து கோதா விலாசம் ஆப்சர் ப்ரெஸ், அவங்களுடைய குடும்பத்துடைய நிறுவனம் தான். அதே போல் தம்பி பீமா ஆனந்தா அவங்க குடும்பம் வந்து ராஜபாளையத்தில் தெரியாத ஆட்களே கிடையாது. அவங்கள்ட்ட வந்து நிறைய நம்ம வந்து அவர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ரொம்ப பெரிய தொடர்பில் இருக்கும். பெரிய மகிழ்ச்சி. இந்த அடுத்த தலைமுறை வந்து இவ்வளவு ஆச்சரியமாக இந்த விஷயங்களை வந்து முன்னெடுத்துட்டு போகுது அப்படிங்கிறது வந்து 3rd ஜென்ரேஷனில் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சுட்ருக்கிறாங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த குடும்பத்துடைய லெகசி அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இது வந்து ஒரு பட்டிமன்றம். வழக்கமாக வந்து பட்டிமன்றத்திலலாம் வந்து எல்லாரையுமே சமமாக நடத்துவாங்க. இங்கே கொஞ்சம் தம்பிகளுடைய ஆர்வ கோளாறின் காரணமாக கொஞ்சம் அப்படி ஒரு பக்கமாக போய் ரங்கராஜ் பாண்டே ஹீரோ அது இதெல்லாம் போய் எங்கள் வீட்டை வந்து அப்போ ஹீரோயின் யாருன்னு கேட்டுச்சுன்னா நான் என்ன செய்ய யோசிச்சேன். நான் இப்போ ஹீரோ இவர் அப்படின்னா இப்போ ஹீரோயின் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும்ல. அப்போ வில்லன் யாருங்கிற அடுத்த கேள்வி வேறு வந்துடும். ஸோ அதை மாதிரி ஒரு பயிற்சி. அதுக்கு வந்து தம்பிகளோட அன்பை மட்டும் தான் காரணமாக நான் பார்க்குறேன். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு மற்றும் தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நிறைய நல்லது நடக்கட்டும், இறைவன் துணை நிற்கட்டும். எந்த குறையும் இல்லாமல், ஒரு ஆண்டு ஒரு வயது குறைந்ததாக இல்லாமல் நிறைய நல்லது நடக்கக்கூடியதாக, ஆரோக்கியம் கூடக்கூடியதாக, உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடியதாக இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்கட்டும். தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது நம்முடைய முன்னோர் வாக்கு. இந்த பொங்கல் திருநாளிலிருந்து எல்லாமே நிறைய நல்லதுகள் அதிகமாகவும் புள்ளதுகள் குறைவாகவும் ஆகும் அப்படிங்கிற நம்முடைய பிரார்த்தனைகள். நம்முடைய குடும்பங்களில், இல்லங்களில் பிக் பாஸ் கணவனா மனைவியா அப்படிங்கிறது எனக்கு தெரிந்து மனிதனுக்கு தமிழ் பேச தெரிஞ்ச காலத்திலிருந்து இருக்கக்கூடிய தலைப்பு இந்த தலைப்புன்னு நினைக்கிறேன். என்னைக்கு மனிதன் தமிழ் பேச தொடங்கினானோ அன்னைக்கே கணவனா மனைவியா, ஆம்பளையா பொம்பளையா, அவனா அவளா அப்படின்னு ஒரு தகராறு. ஏன் இந்த தலைப்பு இவ்வளோ பழசா இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இவ்வளோ நாளாக எப்படி இந்த தலைப்பு தாங்குதுன்னு யோசிக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? அது எப்படின்னா, இவ்வளோ பழைய தலைப்பா அப்படி இல்லை, எப்படி இந்த தலைப்பு இவ்வளோ வருஷமாக தாங்குது. ஏன்னா இந்த சண்டை இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. எல்லா மனைவிகளும் கணவர்கள் தாங்கள் தான் பிக் பாஸ் என்று நினைத்துக் கொள்ள அனுமதிக்கிறார்கள். எல்லா மனைவிமார்களும் கணவன்களை அனுமதிக்கிறாங்க, நீ தான் பிக் பாஸ் நினைச்சுக்கோ. அது ஐயோப்பா அந்த பிள்ளை ஆசைப்பட்டு நினைச்சிட்டு போட்டு. எல்லா மனைவிகளுக்கும் ரொம்ப தெளிவாக தெரிந்திருக்கிறது, சொல்லவே வேண்டாம், நான் தான் பிக் பாஸ். தில்லிக்கு ராஜானாலும் தல்லிக்கு பிட்ட அப்படிம்பாங்கள்ல, அதை மாதிரி எங்கே போய் என்ன சொன்னாலும் இங்கே தானடா வந்தானும் அப்படிங்கிறவங்களை ரிமோட் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மகாராஷ்டிராவில் சிவசேனாவுடைய நிறுவனர் பால் தாக்கரே அப்படின்னு பேர். அவர் எந்த அரச பதவிக்கும் வந்ததில்லை. ஆனால் அரச பதவியில் இருக்கக்கூடிய எல்லாரும் அவரை தேடி வருவார்கள். அப்போ தான் சொல்லுவாங்க அரசியலின் ரிமோட் அவர் அப்படிம்பாங்க. அதை மாதிரி நம்முடைய இல்லத்தரசிகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது சக்தி இல்லையேல் சிவம் இல்லை அப்படிங்கிற ஆரம்பித்து, அப்போ சிவம் இல்லையேல் சக்தி உண்டா அப்படிங்கிற வரைக்கும் போய் இந்த ஆண்களா பெண்களாங்கிற விவாதம் காலகாலமாக எல்லா இடத்துக்கும் போய் அது பொதுவெளியில் விவாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் வீட்டிலையும் விவாதிக்கப்படக்கூடியதாக இருக்குது. வீட்டில் விவாதிக்கப்படக்கூடிய தலைப்பு இப்போ பொதுவெளியிலையும் வருது. இந்த அரங்கத்தில் நிறைய கிட்டத்தட்ட சரிபாதியாக ஆண்களும் பெண்களும் இருக்கிறீங்க. அது பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம். உமையொரு பாகன் மாதிரி ஆண்களுக்கு இணையாக பெண்கள் வந்திருக்கிறீங்க, அல்லது கணவன்மார்கள் மனைவியும் கூட்டு வந்திருக்கிறீங்க. என்னுடைய ஆசையெல்லாம் ஒன்றா வந்தீங்க, ஒன்றா வீட்டுக்கு போகணும். இவர்கள் அவர்களுடைய வாதங்களை வைப்பதற்காக கடைசியில் நீ அப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு உங்களுடைய வீட்டுக்காரையோ உங்களுடைய வீட்டுக்காரமாவே நீங்கள் சண்டையாக பார்த்து முறைச்சு பார்க்காம அவர்களுடைய வாதங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். அதை ஒரு தர்க்கமாக எடுத்துக்கலாமே தவிர குதர்க்கமாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமாக நம்ம இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிடுவோம். நான் இதை ஆண்களா பெண்களா அப்படிங்கிற ஊரில் நான் இந்த மாதிரி பெண்கள் ஆண்கள் தனித்தனியாக பிரித்து வரும்போது 3 பெண்களும் இந்த பக்கம் தான் வந்தாங்க, 3 ஆண்களும் அந்த பக்கம் தான் வந்தாங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட்டாக வந்துருச்சு, நம்ம நடுவராச்சு, நடுவில் வேணால் ஏறி கூச்சிருமா அப்படின்னு பார்த்தேன் நான். இல்லை நம்ம எப்படி பார்த்தாலும் ஜெண்டர் பயாஸ் இருக்க தான் போது, நம்ம எப்படி சொல்லத்தான் போகிறாங்க. நம்ம என்ன நிறைய இவங்க தம்பிகள் அவங்க சகோதரிகள் இவங்கெல்லாம் ஏகப்பட்ட நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் கேட்டு வாங்கினாங்க. விசாரிச்சு அவங்க எக்ஸ்ட்ரா பேப்பர் கொடுத்து சார் அவ்வளோ கண்டென்ட் வச்சுருக்காங்க. எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. எங்கள் வீட்டம்மா எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க. அடித்து கேட்பாங்க, சொல்லிடாத, நீ ஹீரோம்பாங்க, நீ பெரியாளும்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோ, நாளை கழிச்சு ஊருக்கு வரணும் அப்படின்னு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கு தீர்ப்பு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. அது என்னன்னு நான் கடைசியில் சொல்ல போகிறேனே தவிர தீர்ப்பு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. வழக்காடுறது நீங்கள் ஆடிக்கங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீர்ப்பு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதாக இருக்குது. ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டம்மா முக்கியம். உங்களுக்கெல்லாம் உங்கள் வீட்டம்மா முக்கியமா இல்லைன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எங்கள் வீட்டம்மா முக்கியம். 3 வேளை அவங்க தான் சோறு போடுறாங்கன்னு பார்க்கணும். இப்போ நகைச்சுவைகள் தாண்டி இந்த விவாதங்கள் ஒரு சீரியஸான ஒரு நோட்டையும் சேர்த்து கொடுக்குது. இந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு 3 எழுத்து, இந்த சுயம் அப்படிங்கிற 3 எழுத்து, இது அதிகமாகி விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற தன்மையே போய் கல்யாணம் ஆகும் போதே, அந்த காலத்தில் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கல்யாணம் பண்ணும் போதே நீ புகுந்த வீட்டுக்கு போகும்போது முன்ன பின்ன இருக்கும், இங்கே இருக்கிற மாதிரி எல்லா சௌகரியங்களும் இருக்காது, அதெல்லாம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு பெண்ணுக்கு சொல்லி அனுப்புவாங்க. பையன்ட்ட வேற வீட்டிலேருந்து வந்த பொண்ணுடா, நீ உங்கள் வீட்டில் பலர் அக்கா தங்கச்சி மாதிரி பழகிறாது, அவளை கொஞ்சம் அரவணைச்சு போய் அவளுக்கு என்ன வேணும் ஏதுன்னு கேட்டு போகணும்னு பையனுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி 2 வீட்லையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒற்றை புள்ளி என்னவா இருக்கணும்னா, எதிராளுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு எழுத்தாளர் பாலகுமாரன் சொல்வார். காதல் என்பது என்ன என்றால் விட்டு கொடுத்தல் என்பார். காதல் என்றால் வேறொன்றில் விட்டு கொடுத்தல். அவனுக்காக நானும், அவளுக்காக எனக்காக அவளும் விட்டு கொடுத்தல். அந்த விட்டு கொடுத்தல்ங்கிற தன்மையே இல்லாமல் இன்னைக்கு சொல்லக்கூடிய சோ கால்டு ஜென்சி, அவனை ஜென்சினோட சொல்லாமான்னு தெரியல, 30 வயசு மேலே தான் கல்யாணமே பண்ணுறான். கல்யாணமே 30 வயசில் பண்ணுறான். அப்போ 30 வயசில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணாருன்னா அவர் பாய் கிடையாது, அவர் மேன், அவர் ஆள்.
அது வந்து கேர்ள் கிடையாது, அந்த மாதிரி லேடி. அப்போ நம்ம வந்து செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ண கிளம்புறோம். நாங்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ண தான் செட்டில் ஆனோம். நம்ம தருதலையாக சுற்றிட்டு இருந்தது வந்து ஒரு கால் கட்டு போட்டால் சரியாக போயிடும் எங்கள் காலத்தில் சொல்லுவாங்க. தருதலையாக சுற்றிட்டு போய் ஒரு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டம்மாக்கு பயந்தா சரியாகிடுவாங்கன்னு. ஆனால் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, இந்த ஜென்சி சொல்கிறாங்க நாங்கள் செட்டில் ஆன பிறகு தான் கல்யாணம் முன்னோடின்றாங்க. என்னைக்கு செட்டில் ஆகி என்னைக்கு கல்யாணம் பண்ணி நம்மளே செட்டில் ஆக உட்காந்துருக்கோம், அவங்க இப்போ செட்டில் ஆவாங்கன்னு புரியாமல் உட்காந்துருக்கு. அப்போ இந்த ஈகோ வீடுகள் தோறும் இருக்கக்கூடியதாக இருக்குது. போதாத குறைக்கு இந்த மாமனார்கள் மாமியார்கள் இரு தரப்புல இருந்து எடுத்து கொடுத்து அவ எப்படி உன்னை எப்படி சொல்லுவா, இவ எப்படி சொல்லுவா, நாத்தனார் பையனுடைய சகோதர சகோதரிகள் பொண்ணோட சகோதர சகோதரிகள் இவங்க வந்து கிளப்பி விடுறது. இவர்களெல்லாம் கிளப்பி விட்டது பத்தாதுன்னு இந்த டிவி சீரியல்கள் இடைவிடாமல் அந்த சீரியல்களில் மாமியாரை எப்படி கொடுமைப்படுத்துவதுன்னு க்ளோஸ்அப்பில் 3 நிமிஷம் காட்டுறான். அப்படியே திரும்பி அந்த அம்மா அப்படியே முறைச்சி பார்க்கறதுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு போடுறேன். எங்கள் அக்கா வடிவுக்கரசி சொன்னாங்க, நான் வந்து 1000 படம் நடிச்சிருக்கேன், இவ்வளோ க்ளோஸ்அப் எந்த படத்துலையும் காட்டினதில்லை அப்படின்னு. டிவி சீரியல் அவ்வளோ க்ளோஸ்அப்பில் நமக்கெல்லாம் நெஞ்சு பதறுது. அந்த அம்மா ஒரு பால் எடுத்துகிட்டு வருது, ஒரு மருமக பிள்ளை பால் எடுத்துகிட்டு வருது. பால் எடுத்து தான் சாதாரணமாக இருக்குது. அந்த போடுற பேக்ரவுண்ட் மியூசிக் சச்சா இன்னைக்கு எவன் செத்தான்னு தெரியலையே, மாமியாருக்கா மாமனாருக்கா தெரியலையே, புருஷனு கூட வச்சுருவாங்களே அப்படின்னு. காலம் எங்கே போயிருச்சு நண்பர்களே. ஒரு வாலிபர் மர்ம மரணம் அடைந்தால் அவருடைய மனைவியோடைய செல்போனை தேடி பார்க்குறாங்க. ஒரு பெண் மர்ம மரணம் அடைந்தால் அவருடைய கணவருடைய செல்போன் நோட்டி பார்க்குறாங்க. பாதி கேஸ் இங்கேயே முடிஞ்சது. எங்கே போயிட்டு இருக்கு பாருங்க. கடலூரில் ஒரு இளைஞர் வந்து கார் மோதி பலி அப்படின்னு இருந்துச்சு. கார் ஏறி இருக்கு போயிருக்கு வந்துருச்சு, அவ்வளோதான் வந்து ஆக்சிடென்ட் போல நினச்சி விட்டாங்க. ஒரு 3 நாள் தடயவியல்துறைலாம் ஏறி இறங்கி பார்த்து எல்லாம் போய் பார்த்தா அப்புறம் கொலை அப்படின்னு கண்டுபிடிச்சான். அப்புறம் கொலைன்னு போய் அப்படி பின்னாடி போய் பார்த்தா ஓவராக அழுது இருந்துச்சு வீட்டம்மா. அவன் யோசிக்கிறாங்க, முதல் நாளே அழுக மாட்டாங்களே, 3ஆவது நாள் வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கு இந்த அம்மா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்குறாங்க, என்ன எக்ஸ்ட்ராவாக அழுகுது. அப்புறம் பார்த்தா அந்த அம்மாவுடைய ஃபோனில் தான் முடிஞ்சிருச்சா கார் ஏறிச்சான்னு அவ்வளோ டாக்குமெண்ட் பேசியிருக்காங்க. இதை மாதிரி நிறையா, இது வந்து பெண்களோ ஆண்களோ இல்லை, எல்லா பக்கமும் இருக்கு. அப்போ என்ன அப்படின்னா, இவர்கள் திருமணம் என்பதை ஒரு விட்டு கொடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இல்லாமல் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார்கள். இங்கே விட்டு கொடுத்தல்ங்கிறது இல்லாமல் போச்சு. இந்த கேள்வி பட்டிமன்றங்களில் இருந்துட்டா பரவாயில்ல, வீட்டில் யார் பாஸ்ன்னு கேள்வி வந்தால் என்ன? அப்போ இந்த கேள்வி தான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அதற்கான பதிலை தான் நாம் வந்து இங்கே தேடி பார்க்க போகிறோம். நம்மகிட்ட 3 ஆண் பிக் பாஸ்கள் 3 பெண் பிக் பாஸ்கள் இருக்கிறாங்க. யார் பிக் பாஸ் சொல்லாமல் விட்டுறக்கூடாது. அப்போ வந்து 3க்கு 3 6 பிக் பாஸ்கள் இருக்கிறாங்க. நீங்கள் டிவியில் பார்த்த பிக் பாஸ் போல் ஒளிந்து நின்று பார்க்கக்கூடிய அடுத்தவருடைய தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எட்டி பார்க்குற பிக் பாஸ்களில் தமிழில் ஆய்ந்து அறிவு பெற்று புலமை பெற்று புகழ் பெற்று பல மேடைகளில் வந்து கோலோச்சி பெரிய பெரிய ஜாம்பவான்களோடு பேசி இன்னைக்கு அவங்க கிரகம் ஏன் கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு புத்தாண்டு அப்படி விடியுது. நம்ம அதை நினைச்ச முடியாது, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. உங்களுக்கு எல்லோருக்கும் அறிமுகமான அற்புதமான பேச்சாளர்கள் தான். என்னுடைய அருகே வலதுபக்கம் இருக்கக்கூடிய கபிலா விசாலாட்சி அவர்கள். அவங்க வந்து என்னுடைய மாமியார் வீடான திருச்சியை சேர்ந்தவங்க. எம்பிஏல வந்து கோல்டு மெடலிஸ்ட். ஸோ அதை பார்க்கணும், நீங்கள் வந்து எம்பிஏ படித்தாங்க இல்லை, அதில் வந்து கோல்டு மெடல் வாங்கினாங்க. நாம் இந்த மாதிரி யாராவது போகிற வரவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வச்சுக்கிறது தான். அந்த மாதிரி தான் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு பெரிய ஒரு ஆர்வமான ஒரு போட்டி, அதில் வந்து பங்கேற்றவங்க. நிறைய அந்த மாதிரி டாப் 10 நட்சத்திர பேச்சாளர் அவங்க வந்தவங்க. அதே போல் முனைவர் மா இளரசி திருவண்ணாமலையை சேர்ந்தவர்கள். சாலமன் பாப்பியாலேருந்து ஞானசம்பத்துலேருந்து பெரிய பெரிய தமிழாய்ந்த, நான் அவளை தான் சொன்னேன், அவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்ட்ட பேசுனவங்க. பாவம், அவங்களுக்கு வந்து இப்படி நேரம் நம்ம கூட பேச வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அதே மாதிரி அக்கா திருச்சி அன்னலட்சுமி விஜய் டிவி கலக்க போகுது யார்லேருந்து ஏகப்பட்டது அக்கான்னு சொன்னதான பிரச்சனை. பார்த்து நான் நோட் உங்களுக்கு கலக்க போது யார்லேருந்து சன் டிவி காமெடி ஜங்ஷன்லேருந்து கலைஞர் டிவி திருமணம் போன்ற நிறைய விஷயங்களில் வந்து நிறைய சரத்தோடும் சத்தோடும் சிரிப்போடும் நகைச்சுவையோடும் நிறைய விஷயங்களை சொல்லக்கூடியவங்க அவங்க நம்ம கொடுக்குறாங்க. அதே போல் இந்த பக்கம் தம்பி வழக்கறிஞர் அருண் அவர்கள். அதே போல் விருதாச்சலம் நீதிமன்றத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே வழக்கறிஞராக பணிபுரிகிறாரு. தமிழகத்துடைய இளவயது பட்டிமன்ற நடுவராக இருந்திருக்கிறாரு. அவர் வந்து நடுவராக இருந்தவரே ஒருத்தர் பேச்சாளர் வருங்கிற எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு ரொம்ப அற்புதமான சின்ன வயசுலேயே ஓடி வந்திருக்கிறாருன்னு பார்க்குறோம். நம்ம சீக்கிரமே ஜட்ஜாகவும் ஆவார் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதே போல் ஆர்ஜே லோகேஷ் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ் வளர்ச்சித்துறை விருது பெற்ற தமிழ் பேச்சாளர், தமிழ் வளர்ச்சித்துறை தமிழ்நாடு அரசுடைய விருது பெற்றவர். அதே போல் மத்திய அரசுடைய தேசிய அளவிலான பேச்சு விருதையும் பெற்றவர். ஒரே ஆள் வந்து மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாங்கல்ல இப்போ ட்ரெண்டிங்கில், அந்த மத்திய அரசுடைய விருதையும் வாங்கினவர், தமிழ்நாடு அரசு விருதையும் வாங்கினவர். பார்த்துக்கணும், நம்ம கவனிக்கணும். ஐடி துறையில் பணியாற்றி விட்டால் தான் முக்கியமான விஷயம். ஐடி துறையில் பணியாற்றிட்டு இப்படி 4 பேர் தமிழ் பேசுவாங்கலாம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அண்ணன் கொங்கு மஞ்சுநாதன் அவர்கள், அது வந்து சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லோருக்கும் தெரியும். அவருடைய அற்புதமான ஒரு கொங்கு தமிழ்நாளை வந்து தமிழ்நாடு முழுக்க அந்த கொங்கு தமிழை வந்து மங்காமல் பரப்பி கொண்டிருப்பவர். அத்தனை பேருக்குமே உங்களுடைய சார்பாக என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இல்லங்களில் யார் பிக் பாஸ் அப்படிங்கிற தலைப்பில் மனைவி தான் பிக் பாஸ் அப்படிங்கிறத
சமீபத்தில் திருமதியாகி சமீபத்தில் தாயாவும் ஆகியிருக்கக்கூடிய திருமதி கபிலா விசாலாட்சி அவர்கள் பேச வருகிறார். அழைக்கிறேன். வாங்க தாயே. கட்டிடத்தின் பெருமைக்கு, இல்லத்தின் அழகிற்கு அற்புதமான டைல்ஸ் டிசைன்களால் வாடிக்கையாளர்களின் நல்ல அபிமானம் பெற்ற நம்ம ராஜபாளையம் அரவிந்த் செல்ஷன் செராமிக்ஸ், சங்கரன் கோவில் ரோடு, ராஜபாளையம். செல் 9894574656.